முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு என்னவென்றால், தாலி பலம் தரும் தை வெள்ளி விரதம். தை வெள்ளி நாளில் பெண் தெய்வ வழிபாடு நற்பலன்களை வழங்கும். நம் குடும்பத்தை தழைக்க செய்யும் அம்பாளுக்கு உகந்த தை மாத வெள்ளிக்கிழமையில் அம்மன் கோவிலுக்கு சென்று அவளை வணங்கினால் நம்மையும் நம் குடும்பத்தையும் வாழையடி வாழையாக தழைக்க செய்வாள் தேவி. செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அம்பிகை கூறிய அற்புதமான நாள். அதனால்தான் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சக்தி என்று போற்றி வணங்கப்படுகின்ற அம்மன் குடிக்கொண்டிருக்கும் திருத்தலங்களில் பெண்கள் முதலான பக்தர்கள் வணங்கி வழிபடுகிறார்கள். அந்த வகையில் தை மாத வெள்ளிக்கிழமையில் அம்பாளுக்கு ரொம்பவே விசேஷமானவை. தை வெள்ளிக்கிழமையில் தவறாமல் வீட்டை தூய்மைப்படுத்தி அபிராமி அந்தாதி கனகதாரா சோஸ்திரம் பாராயணம் செய்து வழிபடுவது மனதில் தெளிவையும் செய்யும் தொழிலில் மேன்மையும் கொடுக்கும் என்பது ஐதீகம். தை மாத வெள்ளிக்கிழமை நாளில் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று அம்பாளை தரிசனம் செய்யுங்கள். முடிந்தால் செந்நிற மலர்கள் சூட்டி வழிபடுங்கள். குறிப்பாக செவ்வரளி மாலை சார்த்துங்கள். அடுத்த வாரமான 10ஆம் தேதியும் தை வெள்ளிக்கிழமை, அது கடைசி வெள்ளிக்கிழமை. எனவே இந்த வெள்ளிக்கிழமையும் கடைசி வெள்ளிக்கிழமையும் மறக்காமல் அம்பிகையை தரிசிப்போம், அவளை ஆதரிப்போம். முக்கியமாக வெள்ளிக்கிழமை ராகு கால வேளையில் காலை 9:10 மணி முதல் 12 வரையிலான அம்மன் கோவிலுக்கு அல்லது அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று துர்க்கை சன்னதியில் விளக்கேற்றி வழிபடுவோம். சகல தோஷங்களையும் கண்திஷ்டி முதலானவற்றையும் நீக்கி அருள்வாள் தேவி என்கிறது தேவி மகாத்மியம். எனவே வெள்ளிக்கிழமை நாளில் அம்பாளுக்கு செவ்வரளி மாலை சார்த்தி வேண்டிக் கொள்ளுங்கள். துர்க்கை சன்னதியில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவோம். தை வெள்ளிக்கிழமையில் தவறாமல் அம்மனை தரிசித்து வணங்கி வழிபடுவதால் வேப்பிலைக்காரி குளிர்ந்து போகிறாள். இதில் நமக்கு அருளும் பொருளும் அள்ளித் தருவாள். சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம், வெண்பொங்கல், கேசரி என ஏதேனும் பிரசாதம் நைவேத்தியம் செய்து அக்கம் பக்கத்தினருக்கு வழங்குவோம். தனம் தானியம் பெருக செய்வாள் தேவி. வீட்டில் உள்ள திஷ்டி முதலானவை நீங்கும். மங்கள காரியங்களை விரைவில் நடத்தி தருவாள் அன்னை பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி என்று 108 முறை சொல்லி வீட்டில் உள்ள அம்மனின் படத்துக்கோ அல்லது சிலைக்கோ குங்குமத்தால் அர்ச்சித்து பிரார்த்தனை செய்து வணங்கினால் பெண்களுக்கு மாங்கல்யம் பலம் தந்தருள்வாள் அம்பாள். மங்கள காரியங்களை நடத்தி கொடுப்பாள் அம்பாள் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.